வணக்கம். இந்த பதிவில் பார்க்கறது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிடலாமா? இது அனைவருக்கும் வரக்கூடிய சந்தேகம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாக பழங்கள் சாப்பிடலாம். பட் அளவு முக்கியம். போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 80 கிராம் நீங்கள் சாப்பிடலாம். பழங்களில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது, வைட்டமின் சத்து, மினரல் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால இது ஆரோக்கியமான நம்ம சர்க்கரை கட்டுப்பாடுக்கு உதவும். இயற்கையான இருக்கிற சர்க்கரை ஃப்ரக்டோஸ்ங்கிறது நம்ம சுவையும் கொடுக்கும். இன்சுலினும் அதிக தேவைப்படாது இதோட ஜீரண சக்திக்கு. குளுக்கோஸ் நிறையா இருந்தால் தான் இன்சுலின் தேவைப்படும், ஃப்ரக்டோஸ்க்கு அவ்வளோ தேவையில்லை. இதில் ரொம்ப முக்கியம் போர்ஷன் கண்ட்ரோல். ஆப்பிள், பேரிக்காய் இந்த மாதிரி பழங்கள், பெர்ரிஸ் அப்படிங்கிற நகைப்பழம், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. இது நீங்கள் 80 கிராம் அல்லது ஒரு கை அளவு கட் பண்ணதாக இருந்தால் ஒரு சேரன்னு சொல்கிறோம், ஒரு சர்விங் டு 2 சர்விங் சாப்பிடலாம். மிக முக்கியமானதே இது எந்த டைம் சாப்பிட்றது. காலை 11 மணிக்கு உணவு சாப்பிட்டு 2.5 மணி நேரம் கழிச்சு, இல்லை மாலை 4 to 5 மதிய உணவு சாப்பிட்டு 2.5 மணி நேரம் சாப்பிடலாம். நீங்கள் சாயந்தரம் 7 மணிக்கே நீங்கள் உணவு எடுத்துக்கிறதா இருந்தால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி 80 கிராம் நீங்கள் நார்ச்சத்து அதிகம் உள்ள குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பழங்கள் சாப்பிடலாம். இது முக்கியமானது. இதே மாதிரி பழங்களோட நீங்கள் மற்றது சர்க்கரை ஏறாத பொருட்களை சேர்ந்து சாப்பிடுறது. குறிப்பாக கேர்டு சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி வித் கர்டு, ஆப்பிள் வித் கர்டு, ப்ளஸ் நீங்கள் நட்ஸ் எடுத்துக்கலாம், சீட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ளாக் சீட், பம்கின் சீட்ஸ். இந்த மாதிரி விதைகள் பழங்கள், விதைகள், கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கிற ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்குள்ள சர்க்கரையும் ஏறாது. ஆரோக்கியமான உணவுல விட்டமின் சத்து, நார் சத்து, மினரல்கள் நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும்.